ஹலோ. Congratulations and celebration for a happy married life to Tanu, my baby. Hello. இன்னும் கல்யாணம் நடந்து முடியல நிக்கில். ஏன் இவ்ளோ அழுத்துக்கற? பிரக்யாவை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே யார் உன் கல்யாணத்தை நிறுத்த போறாங்க? டோன்ட் வரி. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல தான் நானும் பிஸியா இருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போற? என்னோட வருங்கால மாமனார் மாமியாரை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு தான். வேற எதுக்கு? என்ன? அவங்க என்னோட பேரண்ட்ஸ். அவங்களையே நீ ரிசீவ் பண்ண போற? தனு 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 சொன்னாலும் உனக்கு புரியாது. உன் ஃபியூச்சரை நீ பிளான் பண்ணிட்ட, அதே மாதிரி என் ஃபியூச்சரையும் நான் பிளான் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அதுக்காக தான் இப்ப போயிட்டு இருக்கேன். இந்நேரத்துக்கு புரிஞ்சிருக்கணுமே. புரியலன்னா அப்புறம் சொல்றேன். பாய். இவன் இருக்கானே, எனக்கு வர கோவத்துக்கு அவன் அப்படியே. உன் மூட கெடுத்துக்காத தனு. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இந்த நாளுக்காக தானே நீ இத்தனை நாளா காத்துட்டு இருந்த. இந்த சந்தோஷத்தை மட்டும் நீ என்ஜாய் பண்ணு. மத்தது எல்லாத்தையும் மறந்துரு. You know what? நான் ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் உன்னால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. கல்யாண கோலத்துல ரெடியாய் நீ என் முன்னாடி உட்காந்துருக்க. நான் கேட்டதை என் கனவு கொடுத்துருச்சு. என் லைஃப் மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லை. ஆனா நான் காண்ற கனவுக்கு நான் தான் ராஜா. என்னோட கனவுல நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் செய்யலாம். அண்ட் மேடம், உன்னால என்ன தடுக்க முடியாது. இது நேத்து நைட் நடந்ததுக்காக. ஆசையா இருக்கு ஒரு தடவை இதெல்லாம் போட்டு காட்டுன்னு சொன்னதுக்கு நீ எனக்கு எமோஷனலா லெக்சர் கொடுத்தல. ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரியே தெரியலல்ல. இது கனவு இல்ல. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே உண்மைதான். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.